வெல்கம் டு தமிழ் வேல்யூ இன்ஃபோ சேனல். இந்த சேனலில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து பை பண்ணுங்க செல் பண்ணுங்க ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்கணுன்னாலும் யாரையாவது ஒரு அட்வைசரோ இல்லை நீங்களோ நல்லா அனலைஸ் பண்ணிவாங்க. இது ஃபுல்லி எஜுகேஷ்னல் வீடியோ மட்டும்தான். வெல்கம் டு தமிழ் வேல்யூ இன்ஃபோ சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ETF பற்றியும் நாளைக்கு ஆர்பிஐ மீட்டிங் நடக்க போகுது, அந்த மீட்டிங்கை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாளைக்கு ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது ஜூன் 6க்கு. ஆர்பிஐ மீட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எவ்வளோ ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 0.25லேருந்து ஒரு 0.5 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான கரண்ட் ரேட் கட் என்னென்னா 6% இருக்குது. நாளைக்கு ரேட் கட்டோட முக்கியமான டிசிஷன் நாளைக்கு எடுப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 0.25லேருந்து 0.5 வரைக்கும் கண்டிப்பாக ரேட் கட் இருக்கும். சரி, ஏன் நீங்கள் ரேட் கட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட் கட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. எதனால அப்படின்னா, ரேட் கட் வந்து நிறைய இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் பணம் கட்டுறீங்கல்ல, அதுலேருந்து கடன் வாங்குகிற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து மெயினாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க கோல்டை கூட அதை அஃபெக்ட் பண்ணும். நம்மளுடைய எக்கனாமியை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காகவும் தான் மெயினாக ரேட் கட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோடி கவர்மெண்ட்டில் ரேட் கட் பண்ணணுங்கிறதுக்காக தான் மெயினாகவே வந்து ஆளையே மாற்றினாங்க. அவருக்கு வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இருந்தார். ஆளை மாற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரேட் கட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன தடவை ஏப்ரலில் வந்து ஒரு 0.25 ரேட் கட் வந்து பண்ணாங்க. அந்த ரேட் கட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு 0.25லேருந்து 0.5 வரைக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, எவ்வளோ வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரேட் கட் பண்ணால் என்னென்ன ஆக போகுதுங்கிறதும் சொல்லிட்டேன். ரேட் கட் பண்ணால் என்னென்ன செக்டாருக்கெல்லாம் பூஸ்டாக இருக்கும் அப்படின்னா, ஆட்டோ பார்ட்ஸ், டிஃபென்ஸ், 5G, அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா கடன் வாங்குறது வந்து குறைச்சிருவாங்க பர்சன்டேஜை. இப்போ நீங்கள் ஒரு 8% 9% ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 0.25 இல்லை 0.5 பேங்க்கை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிரும். இப்போ 8லேருந்து 7.75 குறைஞ்சிரும் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ உங்களுக்கு வந்து லோன் வந்து கம்மியாகும், லோனோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கம்மியாக பெட்டர் தான். அது மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். ஹவுசிங்கில் இருக்கக்கூடிய ஹவுசிங்கில் இருக்கக்கூடிய செக்டார்ஸு, பில்டிங் செக்டார்ஸு, காரு, 2 வீலர்ஸு, இதுலெல்லாம் வந்து நிறைய ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் நிறைய நடக்கக்கூடும். ஆனால் பேங்கிங்கில் மெயினாக அஃபெக்ட் இருக்கும். இது ஏப்ரல் மாதம் நடக்கும் போதுமே வந்து 1%லேருந்து 4% வரைக்கும் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஃபால் இருந்துச்சு. நாளைக்கும் ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸை மெயினாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இன்ட்ராடேக்கு. நாளைக்கு இன்றைக்குமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா ஒரு டவுன் வரும்போது இன்வெஸ்டர்ஸாக இருக்கும்போது டீ காஃபி ரேஞ்சில் நம்ம தலைவர் சார் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கூட யாருன்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் நாளைக்கு வேணுங்கிறோம் நல்லா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேவிங் இன்ட்ரெஸ்ட்லாம் நல்லது குறைஞ்சிரும். எஃப்டி ரேட்டு குறைச்சிருவாங்க, ஆர்டி ரேட் குறைச்சிருவாங்க. பட் பேங்க்கை நம்பி தான் நம்ம எல்லாமே இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய எஃபெக்டாக நமக்கு இருக்காது. சரி, அடுத்து வாங்க. கோல்டு வந்து மெயினாக வந்து ஏறும். ஸோ கோல்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கோல்டில் வந்து கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நாளைக்கு தெரியும். ரேட் கட் வந்துச்சுன்னா கோல்டு ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இதுதான் வந்து வேர்ல்டில் நடக்கக்கூடிய ஒன்று. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ETF. ETFங்கிறது என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதாவது வந்து எக்ஸ்சேஞ்சே நீங்கள் வாங்குறது தான் ETF. சிம்பிளாக சொன்னோம்னா BSE NSE எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்க. எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை என்னன்னே எனக்கு ஸ்டாக்ஸ் தெரியாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக அப்படிங்கிறவங்களுக்கு மெயினாக உள்ளது என்னென்னா இந்த ETF தான். இந்த ETFல என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ETF வந்து நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஈஸியாக வாங்கிடலாம். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பணம் கட்டி அதுக்கப்புறம் யூனிட் அலாட்மெண்ட் பண்ணி ஒரு நாள் கழித்து அடுத்த ரேட்டு இன்றைக்கி உள்ள ரேட்டில் நாளைக்கு வர்றது இந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் நீங்கள் ETF வாங்கிக்கலாம்.
நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ்க்கு நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. அந்த நிஃப்டி 50 இடிஎஃப்பை டைரெக்டாக நீங்கள் வாங்கிடலாம். சென்செக்ஸில் ஒரு 30 கம்பெனி இருக்கும், சென்செக்ஸ் 30 இடிஎஃப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இது மூலமாக ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறையா சம்பாரித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆனால் நிஃப்டி 50 டவுன் ஆயிரும், ஸ்டாக் மார்க்கெட் அப் ஆச்சுன்னா நிஃப்டி 50 அப் ஆயிரும். மேக்ஸிமம் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக கூட ஸ்டாக் மார்க்கெட் ஏறிடும் 2 வருஷத்தில். ஸோ உங்களுக்கு நிஃப்டி 50 வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணி வைக்கலாம். அதெல்லாம் டவுன் ஆகும்போது ஆவரேஜ் பண்ணிக்கலாம், அதிகமாகும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி செல் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50 தான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதான் யாரெல்லாம் வந்து கம்பெனி அனலைஸ் பண்ண தெரியல, இல்லை கம்பெனி நிறைய லாஸ் ஆகுது வாங்குறதுனால, ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த நிஃப்டி 50 மூலமாக வாங்கலாம். நிஃப்டி 50 மட்டும் இல்லைங்க, எனக்கு ஹெல்த் செக்டார்ஸ் வேணும், இல்லை எனக்கு ஆட்டோ செக்டார்ஸ் எனக்கு தெரியும் ஏறும், ஒரு அப்கமிங் பூஸ்ட் வந்து எல்லாமே ஈவின்றாங்க. ஸோ ஈவி செக்டார்ஸு, கன்சியூமபிள்ஸு, இது எல்லாமே இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் பற்றி அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பிடிச்ச கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப். கோல்டு இன்றைக்கி வாங்க போனீங்கன்னா 10,000 ரூபா, 100 ரூபா வச்சுருந்தா நீங்கள் இடிஎஃப்பில் போட்டு அந்த 100 ரூபாய்க்கு கோல்டு இடிஎஃப் வாங்கிக்கலாம். அதுக்கான ப்ராசஸிங் சார்ஜெல்லாம் கம்மி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி 3% அந்த ஜிஎஸ்டி கட்டணும் இதெல்லாம் கிடையாது. இதில் வந்து ஈஸியாக நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம், ஈஸியாக கோல்டை செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணால் உங்களுக்கு அன்றைக்கே காசும் வந்துடும். அன்றைக்கி வரலைனாலும் அடுத்த நாள் நீங்கள் காசை எடுத்துக்கலாம். எப்பயும் போல் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க, எப்படி விற்கிறீங்களோ அதே மாதிரி தான் இடிஎஃப்பும். இடிஎஃப்ங்கிறது புதுசு கிடையாது. இடிஎஃப்ங்கிறது தான் ஒரு பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட்மெண்ட். ஆர்டி எஃப்டியோட இடிஎஃப் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதை பற்றி நான் தெளிவாக வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் போடுறேன். எனக்கு பிடிச்சதும் இடிஎஃப் தாங்க. நான் இடிஎஃப்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இடிஎஃப்பில் நான் பண்ணது ஒரு 10% தான். ஏன்னா இடிஎஃப்பை தவிர்த்து சில கம்பெனிஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், டபுள் த ரேட்லாம் கம்பெனிஸ் கொடுக்கும். பட் இடிஎஃப் வந்து ஒரு 10 to 20% தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு காம்பவுண்ட் ரிட்டர்ன்ஸ் கூட இடிஎஃப்ல எதிர்பார்க்கலாம். பட் நமக்கு அதை விட அதிகமாக தரக்கூடியது கம்பெனிஸ் தான். ஸோ கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிலே பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் எனக்கு இடிஎஃப் தெரியாது சொல்கிறாலும் அவங்கெல்லாம் இடிஎஃப் பண்ணுங்கள். பட் இது வந்து ஃபுல்லி இந்த இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் வந்து எது வாங்குறதா இருந்தாலும் உங்களுடைய ஃபண்ட் மேனேஜரையோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைசரையோ யாரையாவது கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு கண்மூடித்தனமாக வாங்கிடாதீங்க. தயவு செஞ்சு இதே ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.